Hello Venomon families. So வந்துட்டு இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய டிஎம்ஸ் வந்திருந்தது. ஸோ நானுமே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு ரொம்ப நாளாக கலெக்ட் பண்ணி மொத்தமாக வச்சு சரி ஓகே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெடி ஆயிருக்கேன். எனக்கு இப்போது 36th வீக் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் என்னென்னலாம் நான் என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்கு பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா மறந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வாங்கிட்டு அது எல்லாமே உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவைப்படும். அதனால ஃபுல்லாக நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு என்னெல்லாம் வேணும், மதருக்கு என்னென்ன திங்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மதருக்கு வந்து என்ன வேணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபீடிங் நைட்டி வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெரிய சைஸே எடுத்துக்கோங்க. ரொம்ப பாடி கொட்டின மாதிரி எந்த நைட்டி அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக காட்டன் நைட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா வேர் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 நைட்டிஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாய்லெட்ரி கிட், அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு அங்கே எப்படியுமே இருக்காது, நம்ம ஒன்றுன்னா அந்த டைமில் போய் வாங்கிட்டு இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் வாஷு, ஒரு சானிடைசரு, தென் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பூ, சோப்பு அதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம். மெயினாக சீப்பு எடுத்துக்க மறக்காதீங்க, சீப்பு கண்டிப்பாக வேணும். 4 பேர் நம்மளை பார்க்க வருவாங்க, கொஞ்சம் க்ரூம்டாக இருந்தால் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மிரர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் அங்கே மிரர் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, சின்ன மிரர் ஏதாவது இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. தென் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷு, தென் சன்ஸ்க்ரீன், லிப் பாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டக்குன்னு பார்த்தா தெரியும், இல்லை உள்ளே தேடிட்டு இருக்கோம், நம்மளால எடுக்க முடியாது. யார்ட்டையாவது இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா உடனே தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெட்ஷீட், கண்டிப்பாக ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ஷீட் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே பெட்ஷீட்ஸ் மேபி கொடுப்பாங்க, நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது. பெட்ஷீட் அண்ட் பில்லோ கவரும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டு பெட்ஷீட்னால் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குளிர்ச்சுன்னா எப்படி என்னதுன்னு ஒரு ப்ரிகாஷனாக 2 பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ். நியூமாமுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நியூமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்துட்டு இது வாங்கினேன். இது 2 தான் வாங்கியிருந்தேன், டிஸ்போசபிள் பேண்டீஸு. நமக்கு அந்த டைமில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் இந்த பிராண்டில் 2 வாங்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பாத் டவல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டவல் வந்துட்டு கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஸ்க், ஒரு நல்ல பிராண்ட் ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் தான் குடிக்கணுமாமா. ஸோ வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஒரு ரப்பர் ஸ்லிப்பர் வாங்கிக்கோங்க. அங்கே டாய்லெட்க்கு நம்ம போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஏதாவது ஒரு சும்மா ஒரு 100-150 ருபீஸ்க்குலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் வாங்கிக்கோங்க. மெயினாக வந்து ஃபீடிங் பிரேசியர் வாங்கிக்கோங்க. காட்டனில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டனில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. பிரெஸ்ட் பேட் வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ வந்துட்டு அது வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அது போக அம்மாவுக்கு வந்துட்டு அதான் நீங்கள் மொபைல், தென் சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ பேபிக்கு என்னென்னலாம் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மெயினாக நான் வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நைட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்குள்ளே நல்ல ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒன்று எடுத்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். மாமுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ பேபிஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பேபிக்கு நான் வந்துட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜப்லாஸு அதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் க்யூட்டான நாட் ஜப்லாஸ் வாங்கினேன். இது வந்து மஸ்லின் கிளாத்தோட ஜப்லாஸு. ஸோ இது வந்துட்டு துவைச்சி அயன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டிட்டர்ஜென்ட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மீமி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட டிட்டர்ஜென்ட் தான். இது ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இது ரொம்பவே மைல்டாக தான் இருந்தது.
ஸோ துவைச்சி எப்போவுமே எடுத்துக்கோங்க. வெயிலில் போட வேண்டாம்னு சொன்னாங்க. வெயிலில் போடாமல் நிழல்லையே வந்து காய வச்சு நீங்கள் வந்து பேபிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் வந்துட்டு சரி புதுசு மாதிரி இல்லையா, துவைச்சக்கப்புறம் இத்தனோண்டு ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சா, அதனால் நான் வந்துட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணி இந்த மாதிரி க்யூட்டாக ஜப்லாஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதோ இந்த மாதிரி ஒரு 3 நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜப்லாஸ்லேயே இது மஸ்லின் காட்டனில் இந்த 3 பட்டன்ஸோட வர ஜப்லாஸு. இப்படி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி பட்டன்ஸோட வர ஜப்லாஸு இதுவும் நான் வாங்கி வச்சுருந்தேன். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நாட் போட்டால் அதுக்கு பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நான் இதுவும் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து 0 to 3 months இதான் வாங்கியிருக்கேன் சைஸு. நான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பேபி குட்டியாக இருந்தால் ப்ரீமெச்சூரோட சைஸ் கூட இருக்கும், அது கூட பத்தும். நான் அதுலேயும் 2-3 வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு பட்டன் வச்ச ஜப்லாஸ் 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேபியை வந்துட்டு ஃபஸ்ட்டு டே நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேண்டி ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு காமனாக, கேர்ள் பேபின்னு தெரியாது, பாயான்னு தெரியாது இல்லையா, அதனால காமனாக 2த்துக்குமே பத்துற மாதிரி ஒரு இந்த மாதிரி ராம்பர்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே இந்த ராம்பர்ஸ் நல்லா இருந்தது, குவாலிட்டி வைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா. ஸோ வந்துட்டு இது நார்மல், இது மஸ்லின் காட்டன் இல்லை, நார்மல் பனியன் மாதிரி காட்டன் தான். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நம்ம கூட்டிகிட்டு வருவோம்ல வீட்டுக்கு, ஸோ வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ராம்பர்ஸ்லேயே நான் வந்துட்டு இதுவும் ஃபுல்லாக மறையிற மாதிரி ஒரு ராம்பர்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக கால் கை பேபி குளிரும், ஸோ அதனால் அதுவுமே ராம்பர்ஸ் இதுவும் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் வீட்டுக்கு வரும்போது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு சரி அதனால் இதுவும் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து பர்ப் கிளாத்து. ஸோ பேபி யாருக்காவது நீங்கள் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் இப்படி போட்டுட்டு கொடுக்கலாம், ஏன்னா பேபி ஸ்பிட்டப் பண்ணும். ஸோ அதனால் இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து பர்ப் கிளாத் வந்து 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. நான் 1 தான் வாங்கினேன். ஸோ இது ஒன்று கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நாப்பீஸ் வந்துட்டு நான் ஒரு 6 இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கு, இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ இதுக்குள்ளேயும் எக்ஸ்ட்ரா துணி வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க, நார்மலாக இல்லாமல். இது வந்து மஸ்லினில் தான், எல்லாமே மஸ்லினில் தான் வாங்கினேன். மெயினாக நீங்கள் வந்துட்டு லைட் கலர்ஸாக வாங்கிக்கோங்க, ஏன்னா பேபிக்கு வந்துட்டு ஏதாவது எறும்பே வந்து டார்க் கலர்ஸ்லாம் பட்டுச்சுன்னா எறும்பு தான் வந்ததுன்னா நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ நான் அது எல்லாமே ஒயிட் பேஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு மிட்டன்ஸ், கேப்ஸ், பூட்டிஸ் இதுவுமே மறந்துடாதீங்க. இது வந்து குளிரும், ஏன்னா பேபி வந்து வார்மாக இருந்திருக்கும் இவ்வளோ நாள். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி என்விரான்மெண்ட் செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ வந்துட்டு கையில் கேப்ஸு, மிட்டன்ஸு, பூட்டிஸ் எல்லாமே போடுவாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பூட்டி வாங்கினேன், கேப் வாங்கினேன். கேப்பு இதே மாதிரி சின்ன காலுக்கு போடுறதுக்கு பூட்டிஸு இது ஒன்று, அதுக்கப்புறம் கைக்கு போடுறதுக்கு மிட்டன்ஸ் இதுவுமே வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பேராக வரும் நமக்கு. இது என்ன பாய் பேபினா இது வந்து கொஞ்சம் கேர்லிஷாக இருக்குது, சரி பரவாயில்ல போட்டு விட்டுருலாம். அது ஒரு 2-3 பேரில் வாங்கியிருந்தேன். இந்த இதில் வாங்கியிருந்தேன், தென் ஒயிட் பேஸில் வாங்கியிருந்தேன். இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டார்க் கலரில் நான் எடுத்திருக்கேன். எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருந்ததா, அதனால நான் இது வந்துட்டு எடுத்திருந்தேன். ரொம்ப பெருசாக சைஸ் எடுக்காதீங்க, 0 to 3 months எடுத்துக்கோங்க. நமக்கு இது கொஞ்ச நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பேபிக்கு கொஞ்ச நாள் வந்தக்கப்புறம் வார்மாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு அது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணோன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேபிக்கு வந்து பாத் டவல் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்துட்டு பாத் டவல் நான் 2 பாத் டவல் எடுத்து வச்சுருக்கேன். சேம் மஸ்லின் கிளாத் தான். நான் வாங்கின எல்லாமே வந்து மஸ்லின் கிளாத்தில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பாத் டவல் 2 எடுத்து வச்சுக்கோங்க. தென் குட்டி டவல் 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். பேபிக்கு அதக்கிடுச்சுனாலோ இல்லை ஃபேஸ் துடைக்கிறதுக்கு எதுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதுவுமே 2 குட்டி டவல் 2 எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்வாடில் வந்து கண்டிப்பாக தேவை, ஏன்னா வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு டவலில் வந்துட்டு ஸ்வாடில் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுக்காக ஒரு ஸ்வாடில் ரேப்பை வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா பேபியை வார்மாக வச்சுக்கும், பேபி நல்லா தூங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு சேம் மஸ்லின் கிளாத்தில் ஸ்வாடலில் வாங்கி வச்சுருக்கேன். 2 ஸ்வாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று, தென் இது ஒன்று.
ஸோ வந்துட்டு இது மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரை ஷீட்டும் கண்டிப்பாக வேணும். அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இங்கே தேவைப்படுமா இல்லை அங்கே தேவைப்படுமான்னு தெரியல. நான் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் பக்கம் தானா. ஸோ அதனால் இது வந்துட்டு ட்ரை ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த இடத்துல. தென் இந்த இடத்துல ரெக்ஸின் மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ட்ரை ஷீட் இப்படி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு டைப்பர். இப்போ கிளாத் செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளாத் செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு இப்போ டைப்பர் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் பேபி ஹக் அப்படின்னு ஒரு பிராண்டில் வந்து டைப்பர் வாங்கினேன். இது வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கே தெரியும். ஏன்னா வந்துட்டு பேபிக்கு ரேஷஸ் வருதா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ நேரம் தாங்குது எதுவுமே தெரியல. ஸோ நர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்களாம்மா, டைப்பர்ஸ் கேட்பாங்களாம்மா. ஸோ அதனால் அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். தென் வந்து வெட் வைப்ஸ் வந்து மீமி பிராண்ட்லேருந்து வாங்கினேன். மீமி பிராண்ட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு செட் ஆஃப் வெட் வைப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் டைப்பர் ஆயில் தான் எடுத்து வச்சுருந்தேன். இது என்ன பிராண்ட்னா யோர் மாமா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி டைப்பர் போட்டால் ரேஷஸ் வராது. அதில் வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இது வந்துட்டு ரொம்ப வந்து பியோர் கோகனட் ஆயிலில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனால நான் யோர் மாமா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வாங்கியிருந்தேன். நான் இந்த ப்ராடக்டை யோர் மாமா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். இவங்கக்கிட்ட வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோடது என்ன இது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த டைப்பர் ஆயில் வந்துட்டு எந்த ஒரு எல்பிஜி கேஸ் இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆயில் வந்து இதில் வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஏர் ப்ரெஷர் மூலியமாக தான் நமக்கு வந்து டைப்பர் ஆயில் இது வந்துட்டு வெளியில் ஸ்ப்ரேயாக வரும். இந்த ஃபாயில் வந்துட்டு பலூன் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த சைடில் இருக்கிற இதில் வந்துட்டு ஏர் ப்ரெஷர் மூலியமாக நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ ப்ராடக்ட்டும் ஏர் ப்ரெஷரும் மிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்டும் நிறையவே இருக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இவங்களுடைய ஐடியா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். இது மெயினானது வந்துட்டு ஒரு ஃபீடிங் பில்லோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் இது சாஃப்டாக காட்டனில் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஃபீடிங் பில்லோ. இது ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு பேபியை ஃபீட் பண்ணும்போது நமக்கும் பேக் பெயின் இருக்காது. ஸோ அதனால் இந்த ஃபீடிங் பில்லோ வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த ஃபீடிங் பில்லோ. ஸோ இது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பேபி நெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நான் இந்த குஷன் மாதிரிலாம் இருக்கும்ல, நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை. ஏன்னா உள்ள பேபி வந்து அது ஒரு பசக்கா எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இது கையில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியே நான் கொடுத்தாலும் கையில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா உள்ளே வந்துட்டு ரொம்ப குஷனாக இருக்கும், அது இன்னும் ஹீட் அதிகமாகும். இது வந்துட்டு உள்ள காட்டன் தான். அந்த ஹீட் அதிகமாக வந்து நம்ம குழந்தை கை கால்லாம் எந்த பக்கம் இருக்குனுங்கிறதே அது தெரியாது. அந்த பெட்டில் யார் வேணாலும் அப்படியே டக்குன்னு கேரி பண்ணிடலாம். ஸோ அந்த இதில் வந்துட்டு அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த கிளாத்தில் வாங்கியிருக்கேன். நமக்கு பேபியோட வெயிட் பார்த்து நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பட் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். எனக்கு சைஸ் பார்த்து எனக்கு வாங்க தெரில. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். மேபி இதுதான் மாடரேட் சைஸானு எனக்கு தெரில. பட் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு 6 மந்த் வரைக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கும் போதும் நீங்கள் ரிசீவிங்க்கு வந்துட்டு நீங்கள் இதே கொடுத்து வாங்கினாலும் ஓகே தான். ஸோ அதனால் இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். ரிசீவிங் பிளாங்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் தான் வந்துட்டு பேபியை ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சப்போர்ட்டை கொடுக்கணும் இதை. ஸோ வந்துட்டு இதையுமே நான் வந்து துவைச்சு அயன் பண்ணி எல்லாமே பண்ணி தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இது நல்ல திக்காக இருக்குது இந்த ரிசீவிங் பிளாங்கெட். உள்ளே வந்து ஒரு 8 லேயர்ஸ் ஆஃப் மஸ்லின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில். ஸோ இதுவுமே நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது மேபி நீங்கள் அப்புறம் வந்துட்டு
பெட்ஷீட் அதாவது பிளாங்கெட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபிக்கு தூங்கும் போது குளிராக இருந்ததுன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் அதனால் இது அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அடுத்தது என்னது, இந்த செபாமைடில் வந்துட்டு பாடி லோஷனும் ஜஸ்ட் ஒரு ஷாம்புவும் சும்மா குட்டி குட்டி பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது எனக்கு எது வந்துட்டு கரெக்டாக வாங்குறதுன்னு தெரியல. இது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க இது நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு வீட்டில் காய்ச்ச தெரியுமான்னு கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி வந்து வீட்டில் தான் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், தனியாக நான் வந்து செப்பரேட்டாக போடுறேன். வீட்டிலே நம்ம ஆயில் காய்ச்சிக்கலாம், பட் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். ஸ்டில் நம்ம வந்து வீட்டில் ஆயில் காய்ச்சிரோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, பேபிக்கு வந்துட்டு எந்த இதுவும் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு கோகனட் ஆயில் வந்து வீட்டிலே காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆயில்னு நான் எதுவுமே வாங்கலை, அம்மா வந்து காய்ச்சிக்கலன்னு சொன்னதுனால. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க, மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட உங்களோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து RCH ஐடி வந்துட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அந்த நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த RCH ஐடி வந்துட்டு புதுசாக வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடி நம்பரும் மறக்காமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸு அப் டு டேட் என்ன ஒரு பேப்பர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து ஒரு ஃபைலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தென் உங்கள் கூட வரவங்க கிட்ட எல்லாமே சொல்லிடுங்க ஒரு தடவை, இதெல்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கோட வீடியோ. ஸோ நான் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு தெரியல. பட் ஏதாவது என்ன மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன் எது இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ பாய்.